வணக்கம் டாக்டர். வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு யூ டூ. எனக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க. எனிவேஸ் நியூ இயரில் நிறைய சேஞ்சஸ். ரொம்ப முக்கியமாக பார்க்க போனால் கோவிட் நம்பர்ஸ் ஒமிக்ரானால் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் இது வந்து நம்மளோட டெஸ்டிங் கெப்பாசிட்டியுமே மாற்றிருக்கு. ஸோ அந்த வகையில் டெஸ்டிங்குமே வந்து இப்போது இருக்கிற ரிக்குவயர்மெண்ட் முன்னாடி மாதிரி இல்லாமல் சேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். So basically in the Omicron variant வந்து as you can see very quickly பரவிக்கொண்டிருக்கிறபடியா testing வந்து மாறி இருக்கு. The main issue is எங்களோட testing capacity-ய மீறி இந்த Omicron spread பண்ணிருக்கிறபடியா. So the labs வந்து over capacity, not enough swabs. இப்போ swabs in the shortage வந்துட்டுது. Testing capacity in the testing assessment centers vandum lab vandum overcrowded and overrun. So adala engalukku test panna capacity meerithan transmission irukrabadiya in the testing strategy vandu naanga maati irukrom. The other main reason is ellarukkum dhan ipo COVID-19 thottapodhu. This wave vandu ungalukku enakku vaccine போட்டவே vaccine போடாதவர்கள் எல்லாருக்கும் தான் இந்த வேரியன்ட் வந்து தொத்தப்போகுது. So in the testing வந்து is not useful when it's affecting everybody. So எல்லாரையும் டெஸ்ட் பண்றதுல பிரயோசனம் இல்ல. So when the case numbers report பண்றதுல the case numbers are not accurate. So இப்போ 15,000 16,000 என்று சொல்ல போய்க்கல it's actually probably 30,000 plus 40,000 plus. அதுக்கு மேல cases even அதை தாண்டி கூட இருக்கலாம். So in the case testing வந்து it's not going to be helpful for us anymore. So அடுத்த விஷயம் வந்து அப்ப யார் வந்து டெஸ்ட் பண்ண வேணும். So the main the testing requirements adanala naanga maati irukrom. The main people test panna vendiya people vandu high risk people. So முதலாவது வந்து healthcare workers, frontline workers, essential workers test panna venum. Enna avargal vandu isolate panna vendiya requirement irukku. Ava மற்றவர்களுக்கு இந்த Omicron variant and COVID-19 infection பரவக்கூடாதுன்றபடியா. ரெண்டாவது population வந்து homelessness. So homeless ஆன ஆட்கள் வந்து specific shelterல இருக்கிறபடியா அங்க மிகவும் ஃபாஸ்டா பரவி கொண்டிருக்கும் போது homeless patients வந்து Omicron அல்லது COVID-19 infection பாசிட்டிவா இருந்தா அவர்களை வேறு ஒரு ஐசோலேஷன் சென்டருக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடுவோம். ஸோ அது ஒரு முக்கியமான ரெண்டாவது குரூப். மூணாவது குரூப் டெஸ்ட் பண்ண வேண்டிய குரூப் வந்து ஹையர் ரிஸ்க் பேஷண்ட். ஸோ இந்த COVID-19 இன்ஃபெக்ஷனால மோர் சிவியரா பாதிக்கப்படுற பேஷண்ட்ஸுக்கு தான் நாங்கள் இந்த PCR டெஸ்டிங்கை நாங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ dialysis patients, cancer patients, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவ, இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கிறவர்களுக்கு தான் நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இந்த COVID-19 டெஸ்டிங் சேவ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு COVID-19 சிம்டம்ஸ் வந்தால் the best thing to do is உங்களுக்கு ரேபிட் டெஸ்ட் விட்டு இருந்தால் நீங்கள் ரேபிட் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். But the main thing is rapid test செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் you just have to isolate 5 நாள் minimum. And plus 24 hours உங்களோட சிம்டம்ஸ் போய் முடியும். 24 hours தாண்டினா நீங்கள் உங்களோட வேலைக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை வெளியிலையோ போகலாம். ஸோ அதுதான் இந்த மெயின் இந்த டெஸ்டிங் இந்த சேஞ்சஸ். பீப்புள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் சிம்டம்ஸ் வந்தால் இப்போ வந்து ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் அஸ்யூம் தட் யூ ஹேவ் COVID-19 மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் மெயின் என்ன சொல்கிறது மெயின் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. ஸோ எத்தனை நாள் ஐசோலேட் பண்ணணும்? முன்னாடி it was 2 weeks. இப்போ வந்து அது மாறி இருக்கா? எஸ், அது மாறி இருக்கு. அதுக்கு பல காரணங்கள். ஒன்று வந்து இந்த வேரியன்ட் வந்து கொஞ்சம் மைல்டரான சிம்டம்ஸ் இருக்கிறபடியா that's the main reason. So basically என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் வர்றதுக்கு முதல் 3 நாளுக்கு முதலே உங்களுக்கு தெரியாமலே you have COVID-19 and you're spreading it to other people. So 3 days before உங்களோட symptoms தொடங்குறதுக்கு முதலே 3 நாளுக்கு முதலே நீங்கள் இந்த இன்ஃபெக்ஷன் உள்ளுக்குள்ள இருந்து நீங்க மற்றவர்களுக்கு தெரியாமலே பாஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். So அது 3 days plus another 5 days add பண்ணிக்கல symptom இருக்கிற நேரம் 5 days add பண்ணினா கிட்டத்தட்ட 7 to 8 days உங்களுக்கு இந்த infectious period இருக்கிறது. அதுக்கு பிறகு உங்களுக்கு சிம்டம்ஸ் மைல்டா வந்து let's say உங்களுக்கு just ஒரு dry cough, காய்ச்சல் எல்லாம் விட்டு maybe just a dry cough இருந்தா then most likely you're no longer contagious.
So that's why they say 5 days. If 5 days மாத்தி இருக்கு ஏனண்டா 3 நாளுக்கு முதலே you're infectious. பின்ன அது add on another antigenal. So total 7 to 8 days you're infectious and the ரீதியில தான் இந்த antigenal isolation for patients who are vaccinated. Vaccine, ரெண்டு vaccine, minimum ரெண்டு vaccine அல்லது 3 vaccine போட்டவர்களுக்கு. If you're not vaccinated, then நீங்கள் 10 நாள் isolate பண்ண வேண்டி வரும். ஏனண்டா vaccinate பண்ணாதவர்களுக்கு more severe infection and more virus bodyக்குள்ள இருக்கும். So அதனால நாங்கள் 10 நாள் minimum symptoms தொடங்கின நாள்ல இருந்து isolate பண்ண வேண்டி வரும். ஸோ கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து ரொம்ப மெயினான விஷயம் என்னென்னா 3 வேக்சின்ஸ் எவ்வளோ முடியுமோ 2 or 3 பூஸ்டர் வேக்சினும் போடணும். அண்ட் எனி சிம்டம்ஸ் 5 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி இருக்கிறது சேஃப். அதுதான் மெயினான சப்ஜெக்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மைல்டர் சிம்டம்ஸ், ஸோ மெயினாக வந்து அகெயின் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் தான் இதுலேயும் இருக்குதா? மோஸ்ட்லி ஃபீவர், கோல்டு, ரன்னி நோஸ் இதெல்லாம் தான் சிம்டம்ஸா இல்லை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ண வேண்டியது இருக்குமா? ஸோ மோஸ்ட்லி இது வந்து பழைய வேரியன்ட்ஸ் மாதிரி ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ். இதுல கொஞ்சம் வித்தியாசமான சிம்டம்ஸ் இருக்குது இந்த வேரியன்ட்ல. ஸோ the main symptoms வந்து காய்ச்சல், உடம்பு நோய், runny nose, sore throat and dry cough. ஆனா இதோட சேர்ந்து புதுசா இந்த வேரியன்ட்டுக்கு புதுசா இருக்கிற ஒரு சிம்டம் வந்து dizziness. ஸோ தலை சுத்துறது, வெரி சிவியர், ஒரு 1-2 நாளுக்கு வெரி அந்த சிவியரான தலை சுத்து மாதிரி இருக்கிறது பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அதுதான் இந்த மெயின் சிம்டம்ஸ். நீங்கள் வந்து இதுக்கு ஜஸ்ட் நீங்க ஃப்ளூவை ட்ரீட் பண்ற மாதிரி காய்ச்சலுக்கு, உடம்பு நோக்கு டைலனால், ஆட்வில், நிறைய தண்ணியும் நிறைய லிக்விட்ஸும் ஃப்ளூயிட்ஸும் அண்ட் நல்லா நித்திரோண்டு நல்லா ரெஸ்ட் பண்ணினா most people, especially vaccine போட்டவர்கள், 2 வேக்சின் அல்லது 3 வேக்சின் போட்டவர்களுக்கு இது ஃப்ளூ மாதிரி வந்து ஒரு கிழமைக்குள்ள இந்த சிம்டம்ஸ் வந்து தானா போய்விடும். ஆக்சுவலா உங்களுக்கு ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்லை. the main reason நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியது வந்து உங்களுக்கு நம்பர் 1 மூச்சு விட கஷ்டம் இருந்தா. ஸோ மைல்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கிறது ஈவன் மைல்ட் கோவிட்ல. ஆனா ஆக்சிஜனை செக் பண்ணும் பொழுது if it's more than 95%, then that's still normal. So உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாகி உங்களுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சா then நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டும். உங்களுக்கு ஆக்சிஜன் செக் பண்ற டூல் இல்லாட்டி if you feel short of breath then நீங்க வந்து செக் பண்ணலாம். So அது the first one. Second one வந்து உங்களுக்கு let's say சிவியரா சக்தி வந்து உங்களால ஒன்றும் வாயால் எடுக்க முடியாம டீஹைட்ரேட்டட் ஆகிற ரிஸ்க் இருக்குண்டா, எஸ்பெஷலி உங்களுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தென் சில வேளை உங்களுக்கு ஐவி சேலின் அப்படியான டீஹைட்ரேஷனை ட்ரீட் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் அட்மிட் பண்ண வேண்டி வரும். பட் இந்த வேரியன்ட் வந்து the good thing is இந்த ஐசியூ கேசஸ் வந்து குறைவாக இருக்கிறது. although ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் கூடிக்கொண்டு போகுது. ஏனண்டா டெஃபினெட்லி இவ்வளோ பேர் இன்ஃபெக்ட் பண்ண படைக்கல, இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸும் இன்ஃபெக்ட் பண்ண படைக்கல. அவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி, அவர்களுக்கு asthma, COPD, heart disease, cancer patients, immune system weak-ஆ இருக்கிறவர்கள் வந்து இந்த மெட்டா காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததால மெட்டா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவர்களை அட்மிட் பண்ணி வேண்டி வர்றபடியா எங்களோட ஹாஸ்பிட்டல் வார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகி கொண்டு போகிறது. ஸோ அதனால தான் இந்த புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் மேக் பண்ண வேண்டி வந்தது. பட் த குட் நியூஸ் இஸ் த ஐசியூ அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டில் அவ்வளோ வீதம் கேஸ் கவுண்ட்ஸை பார்க்கும் பொழுது அவ்வளோ வீதம் கூடவில்லை. டெல்டா வேரியன்ட் அண்ட் மெட்டா வேரியன்ட்ஸ் மாதிரி கூடவில்லை. ஸோ வி நோ தட் இட்ஸ் the infection itself in the Omicron variant வந்து இந்த severe disease cause பண்றது is still less, except in the high risk people. அது ஒரு உண்மையாகவே ரொம்ப ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட் இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப சிவியராக இல்லைன்றது. இன்னொரு பெரிய குவெஸ்டின் எல்லாருக்குமே இருக்கிறது வந்து குழந்தைகள் இதனால எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. ஸோ டெல்டாலையும் நம்ம பார்த்தோம், அவ்வளோவா பாதிக்கப்படலை. ஸோ வேக்சினேஷனுக்கு ஹெசிடென்சி இருந்துச்சு, டிலே இருந்தது. பட் இப்போது அகேன் 5+ வேக்சின்ஸ் அவைலபிள் அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஓமிக்ரான் இதில் வந்து எல்லாருமே குழந்தைங்களுக்குமே வேக்சின் கொடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே புஷ் இருக்குது. அண்ட் நிறைய பேரண்ட்ஸும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ பட் இப்போ இருக்கிற டேட்டா படி குழந்தைகளை இது எப்படி பாதிக்குது? நிறைய பிள்ளைங்களுக்கு ஓமிக்ரான் பாதிப்பு இருக்குதா, இல்லை இன்னமும் அது வந்து இன்னும் சேஃப் ஜோனில் தான் இருக்கிறாங்களா?
நிறைய பிள்ளைகளுக்கு ஒமிக்ரான் பாசிட்டிவ் கேசஸ் நாங்க பார்த்திருக்கிறோம். ஜஸ்ட் பிகாஸ் எல்லாருக்கும் இப்ப தொத்துறபடியா பிள்ளைகளுக்கும் இது தொத்தும், குழந்தைகளுக்கும் தொத்தும். So definitely we've seen COVID positive infants and children, young children. Vaccine போட்ட பிள்ளைகளுக்கு definitely அவர்களுக்கு milder illness. So அந்த severe காய்ச்சல், கனநாள் காய்ச்சல் இருக்காம மூச்சு விட கஷ்டம் அப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது மிகவும் குறைவு, எஸ்பெஷலி தடுப்பூசி போட்டவர்களுக்கு. பட் ஈவன் தடுப்பூசி போடாத பிள்ளைகள் வந்து ஸ்டில் அவர்களுக்கு மைல்ட் டிசீஸ் இருக்குது if they are young and healthy. So அவர்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தா ஆஸ்மா, கேன்சர் அப்படி போன்ற காம்ப்ளிகேட்டட் ஏதாவது ஹார்ட் டிசீஸ் அப்படியான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் உள்ள பிள்ளைகளுக்கு definitely risk இருக்குது அவர்களை கூட இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் மற்ற வேரியன்ட்ஸ் மாதிரி சிவியர் இல்னஸ் பாதிக்கப்படுறதுக்கு. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லா பிள்ளைகளுக்கும் எலிஜிபிள் வரைக்குள்ள தடுப்பூசி போடுறது. ஒன் இஸ் பிகாஸ் இது இந்த சிவியர் இல்னஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு முக்கியம். ரெண்டாவது வந்து இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்து பரவுறதுக்கும் பிள்ளைகள் ஒரு ரீசன், ரைட்? ஸோ நிறைய we saw before ஒமிக்ரான் வேவ் தொடங்குறதுக்கு முதலே நிறைய ஸ்கூல் ஷட் டவுன்ஸ், ஸ்கூல் க்ளோசர்ஸ், நிறைய பிள்ளைகள் பாசிட்டிவ் கேசஸாக இருக்கிறபடியா. ஸோ another important reason வந்து எங்களோட சில்ட்ரன் மென்டல் ஹெல்த் முக்கியம். ஈவன் தோ அவை பிசிக்கலாக பாதிக்காம இருந்தாலும் கூட COVID-19 இன்ஃபெக்ஷன் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போடுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த மெட்ட சோஷியல் இதுகளுக்கு இன்வால்வ் பண்றதுக்கு அவர்களுக்கு நிறைய இந்த ரெண்டு டோஸும் தேவைப்படும், ரைட்? ஸோ அதுவும் முக்கியம் பிள்ளைகளுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி சேஃப். என்ன மூத்த மகளுக்கு 6 வயது, ஸோ 2 டோஸும் அவ போட்டுட்டா. அண்ட் 2வது மகளுக்கு இன்னும் 5 வயது ஆகவில்லை. ஸோ அவாக்கு எப்போ டர்ன் வருதோ அவாக்கும் 2 டோஸும் போட போறோம். கண்டிப்பாக. அண்ட் சைடு எஃபெக்ட்ஸும் பெருசாக இல்லை, ஒரு நாள் அப்படி தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. சேம் அப்ளைஸ் டு மீ டூ. என் குழந்தைங்களுக்குமே வந்து 9 year old அண்ட் அவளும் ஒரு நாள் தான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்தாங்க. பட் that was fine. It was just like another flu. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் உள்ள அட்வான்டேஜஸ் ரொம்பவே ஜாஸ்தி, பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தி. ஸோ அதனால சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவங்க எலிஜிபிளாக இருக்கும் போது வேக்சின் போடுறது ரொம்பவே முக்கியம். ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப விஷயங்களை வந்து ரொம்ப கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நிறைய பேருக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. எதனால இப்போ 5 days மாறி இருக்கு, எதனால இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது, இதனால் தோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் ஐசியூ பெட்ஸ் கம்மியாக இருந்தாலும் எதனால இப்போ புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்பவே நன்றி. மீண்டும் இன்னொரு தருணத்தில் இதே மாதிரி எங்களோட நிறைய கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதிலை காத்து நாங்கள் வருவோம். இன்றைக்கி எங்களோட இணைந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.